பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் நம்மையும் நம் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒரு தீமையும் அணுகாமல் நம்மை ஆண்டவர் சுகபத்திரமாய் வழிநடத்தி வந்தாரே, அந்த அளவில்லாத அன்பிற்கு நாம் நன்றிகளை எடுக்கலாம். இந்த புதிய மாதத்தின் முதலாவது வாரத்திலும் கூட நாம் அடியெடுத்து வைத்துள்ளோம். நம்முடைய குடும்பத்தில் அநேக குழந்தைகள் தேர்வுகளை எழுதியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் எழுத இருக்கிறாங்க. அதே போல் நல்ல ஒரு வெற்றி அவங்களுடைய வாழ்க்கையில் வரணும், நல்லது ஒரு மார்க் அவங்க எடுத்து அவங்க எதிர்பார்த்த ஒரு கல்லூரியில் படிக்கணும். இப்படி அநேக கனவுகளோடு இருக்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய ஜெபங்களும் நாம் இன்றைய நாளில் தியானிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உதவி செய்யுன்ற நம்பிக்கையோடு கூட நாம் இந்த வாரத்தை நாம் துவங்கலாம். நிச்சயமாய் ஆண்டவர் நம் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், நம்மை ஒரு தீமை அணுகாமல் பாதுகாப்பார். நல்ல மார்க் எடுத்து எந்த கல்லூரியில் சேர்க்கணுமோ அதற்கேற்ற வழி வாசல்களை அவர் திறப்பார். அதே போல் சிலுவையின் பாடுகளை நாம் தியானித்து வருகிற இந்த நேரத்திலும் கூட தேவாதி தேவன் நமக்காய் கல்வாரிய சிந்தின ஒவ்வொரு காயங்களையும் இரத்தங்களையும் நமக்கு என்று நாம் ஏற்றுக்கொண்டு பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விலகி நிற்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அவருக்குரிய சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமும் இன்னும் அநேகருக்கு உண்டாகும். அப்போது நம்ம வாழற வாழ்க்கை தான், நம்ம ஆண்டவரை நம்புகிற அந்த விசுவாசம்தான் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ண போதுங்க. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லலாம், ஆண்டவருடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். நம்மை நாமே முதலாவது ஆராய்ந்து பார்க்கலாம். எதற்காய் ஆண்டவர் இவ்வளவு பாடுகளை பட்டார் என்பதை நாம் நிதானித்து யோசிக்கும் பொழுது அந்த அன்பினுடைய ஆழம் நமக்கு புரியுங்க. முள்ளில் மணி மூடி மாறா கசையடி மனிதர் வசை மொழி, நம்மை காத்திட தரணி வந்தவர், தரணி வாழ்ந்திட தரையில் வீழ்ந்தவர். மனிதா மனிதா நீயே காரணம் கண்ணீர் சிந்துவாய். அநேக நேரங்களில் எதுக்கோ நம்ம கண்ணீரை வேஸ்ட் பண்ணுறோம்ல. யாராவது பேசலைன்னா, ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் வந்துடும் பொழுது, ஒரு சின்ன பண தேவை வரும் பொழுது, இல்லை யாராவது நம்ம அதிகம் நம்பினவங்களை நம்ம கைவிட்டுட்டு பொழுதெல்லாம் நம்ம கண்ணீரை செலவழிப்போம், தேவையில்லாமல் அழுவோம், நேரங்களை செலவழிப்போம். ஆனால் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்காய் பட்ட பாடுகளை நினைத்து என்றைக்காவது கண்ணீர் விட்டுருக்கோமா? ஆண்டவரே, நீர் பட்ட ஒவ்வொரு பாடுகளும் எனக்காக தான் சொல்லி என்றைக்காவது ஏற்றிருக்கிறோமா? அதையெல்லாம் இந்த நாளிலே நாம் யோசித்து பார்க்கலாம். நிச்சயமாக இந்த 40 நாட்கள் முடிவில் நம் குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. அவரை போல நாமும் உபவாசித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்களை நமக்கு அவர் வெற்றியாய் மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு பின்பாய், நமக்கு முன்பாய், நமக்கு அருகில் வலப்பக்கம் இடப்பக்கம் நம்மை சுற்றிலும் தேவ தூதர்களை ஆண்டவர் காவல் வைத்திருக்கிறார். நமக்காய் ஒத்தாசையை எல்லா இடங்களிலும் அனுப்புகிறார். எல்லார் கண்களையும் தயவை காண்பிக்கிறார்ன்றதை நம்ம முழு மனசோட நம்ப ஆரம்பிக்கணும். நிச்சயமாய் வல்லமையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், மாறாதவராய் வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். இன்றைய நாளில் நம்மை முழுமனதோடு அவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்மை முழுவதும் அவருக்கு ஒப்பு கொடுத்துடலாம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. அதை நாம் சாட்சியாய் பகிரப்போகிறோம். ஆண்டவர் இந்த நாம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆசிர்வதிக்கப் போகிறார். விசுவாசித்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.